ஃபேஸ்புக்னால பலர் வந்து தவறான பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி தவறான பாதையில் போகிற மாதிரி உங்களுக்கு கதையில் கருத்துக்கள் இருக்காங்க? இல்லை, இது வந்து ஃபேஸ்புக்கில் தப்பாக போகிறத பற்றி கதை கிடையாது. ராங்காக கைட் பண்ணதை பற்றி ஒரு கதை. ராங்காக கைட் ஆகி போனதுக்கப்புறம் நம்ம எப்படி அதில் ரெஸ்கியூ பண்ணிக்கிறோம் நம்மளை அப்படிங்கிறது தான் கதை. ஹோ வி ரெஸ்கியூ அவர் செல்ஃப் ஃப்ரம் தட் சிச்சுவேஷன், அதான் கதை. சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் சார் அது. இல்லை சார், அந்த மாதிரியே யோசிக்கவே இல்லை கதையில். கதைக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம சேட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம யார் வேணாலும் சேட் பண்ணலாம். ஸோ அது ஹீரோயின்ஸ் யூஸ் பண்ணி சேட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். கமர்ஷியல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது கதை. சார், சிபி படம் வந்து நல்ல படமாக இருப்பீங்க. அந்த படத்துக்கு பிறகு ஏன் இவ்வளோ கேப்பு? ப்ரொடியூசர் கிடைக்கல, என்ன பண்ணுறது. நல்லது கெட்டதாக இருக்கும்போது நல்லதாக ஆக்கிக்கணும். நம்ம அதை அதாங்க சொல்லியிருக்கோம். ஸ்டேட்டஸை போடு சேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதோட மீனிங் அதான். நம்ம அதை போய் ப்ராப்ளமில் மாட்டாமலும் அதே நம்ம வெளியே வரணும், அதான் கதை. மாட்டினால் மாட்டி இருந்தால் ஒரு அப்டக்ஷன் பற்றி கதை சார் இது. ஒரு ஒரு அப்டக்ஷன், ஒரு 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 கதை வந்து ஹாஃப் வேல தான் ஓப்பன் ஆகும் படத்தில். நம்ம ஆல்ரெடி சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டோரி ஓப்பன் ஆகிறத வச்சு தான் நம்ம வந்து ஸ்டோரி படம் ஆரம்பிக்குது. ஒரு அப்டக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்டக்ஷன்லேருந்து எப்படி வந்து அவங்க ரிலீவ் ஆகி வராங்கன்னு தான் கதை. மலேசியாவில் வந்து நடிகர் ஒரு நிமிஷம். மலேசியாவில் மலேசியா வாசகம் ரவிச்சந்திரன் வந்தாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, முதல் அந்த இப்போ தமிழ் படத்தை நடிக்கிறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போனால் எனக்கு ரொம்ப நான் திரையில் நடிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பயந்தமாக தான் இருந்துச்சு. அதான் முதல் சொன்ன மாதிரி டைரக்டர்கிட்ட சொன்னேன், முடியுமா என்னால் இந்த பாத்திரத்தை என்னால் கேரி பண்ண முடியுமா, நான் ரொம்ப யோசித்தேன். பிகாஸ் என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எஃபி அதுதான் ஹீரோ, அதுதான் வில்லன். நாங்கள் எல்லாமே வந்து அதில் ஒரு கேரக்டர்ஸ் வந்து நடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதில் இயக்குனர் வந்து டைரக்டர் தான் எப்படி இந்த கேரக்டர்லாம் மூவ் பண்ணி இந்த எஃபியை நிற்க வைக்கணும். வில்லனும் எஃபி தான், ஹீரோவும் எஃபி தான். பட் அந்த மாதிரி இருக்கும்போது கேட்டபோது நான் சொன்னேன், ரொம்ப முடியுமா டைரக்டர் சொன்னேன், நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் இது பண்ணுங்கள். அவரே மூல் பண்ணிட்டார் என்ன. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம், ஒரு 2 நாள் எனக்கு அந்த ஃபியர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் டீம் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் பூஜை முடிச்சோன்னு தான் கடைசி நாள் ஷூட்டிங் முடிச்சிருந்தா கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு கைட் பண்ணி அடுத்தடுத்த சீனுக்கு எப்படி தான் மோல்ட் பண்ணணுமோ, ஒரு ஹீரோவை வந்து ஒரு நியூ கம்மர் வந்து எப்படி என்னை அடுத்த இதுக்கு ஃபார்வர்ட் கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்க்கும்போது தான் ரஹ்மான் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணார். ரஹ்மான், சாம்ஸ் அவர்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் இருந்துச்சு, பயமே இல்லை. அப்புறம் ஒன்று என்னென்னா ஹீரோயின் அவங்க ஒரு 3 படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க என் கூட இருக்கும்போது. அப்புறம் ரெகுலராக இருக்கும்போது அவங்களும் சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக எனக்கு முடிச்சுட்டேன் இந்த கேரக்டரை. ஸோ அப்போ டேரக்டர் தான் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த கேரக்டரை முடிக்கிறதுக்கு. என்ன சார்? மலேசியாவில் வெளியாகிற தமிழ் படங்கள் இங்கே மொழி மாற்றம் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, ஆமாம். இங்கே இந்தியா பொறுத்த வரைக்கும் சென்னை படம் வந்து தமிழ் படம் வந்து அதிகமாக ஓடுறது வந்து இந்தியாவில் இந்தியாவில் 2வது போக போனால் சிங்கப்பூர், மலேசியாவில் தான் மெயினாக ஓடுது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுவாங்க. ஆமாம் சார். அப்படி இல்லை சார், ஃபேஸ்புக் வந்து ஒரு சின்ன பேஸ் தான். நம்ம ஒரு படத்துக்கு ஹீரோயின், காமெடியன்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபேஸ்புக் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறது. மீதி ஆர்டிஸ்ட் கதை வேறு, படத்தோட கதை வேறு,
கதை களம் ஃபேஸ்புக் நடக்குமே தவிர்த்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே வேறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஸ்க்ரீன் ப்ளே, செகண்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். புரிகிற மாதிரியே இருக்கும் சார். ஃபேஸ்புக்குங்கிறது எல்லாருக்கும் அந்த மீனிங் புரியும். ஃபேஸ்புக்னா என்ன அப்படின்னா அது கம்ப்யூட்டர் நோண்டுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரியும். அதுக்குள்ளே தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன், தாண்டி நான் எதுவுமே பண்ணல சார். உங்களோட முதல் படத்தில் வந்து நல்ல படம் அது, ஆனால் அந்த படம் ஃபெயிலியர் ஆன காரணம் வந்து டைட்டில் தான். சிவிங்கிறத யாருக்குமே தெரியல. ஆமாம் சார், யாருக்கும் புரியல. அது இப்போ அது வந்து அந்த ப்ரொடியூசரோட நான் வச்சுருந்த டைட்டில் வந்து வேறு டைட்டில். அந்த ப்ரொடியூசர் இன்சிஸ்ட் பண்ணதுனால அதை நான் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை, இந்த படத்துக்கு அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இல்லை, எஃபி அப்படிங்கிறது வந்து ஊருக்கே தெரியும் சார். எஃபிங்கிறது புரியாமல் கிடையாது சார். வெகுஜனங்களுக்கு தெரியணும்ல? தெரியும் சார், கண்டிப்பாக தெரியும். இதே தான் பதில் தான் நான் வந்து சிவி படத்தை பார்த்துட்டு வந்து வெளியே வந்து சொல்லும்போது சொன்னீங்க. இல்லை எஃபிங்கிறது புரியும். எஃபிங்கிறது வந்து கண்டிப்பாக புரியும். பட் சிவியில் கூட வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த டைட்டிலுக்கு மீனிங் சொல்லியிருப்பேன் நான். இல்லை, அது உண்மைதான். படம் பார்க்கும்போது அந்த டைட்டிலோட மீனிங் என்னங்கிறது நம்ம எண்டில் வந்து சொல்லியிருப்போம். இல்லை சார், பரமசிவன் காலத்தில் இருக்கிற பாம்பு பேர் தான் சிவி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. அவளுக்காக அவ்வளோ பெரிய படம் எடுக்கணுமா என்ன? ஆமாம். இல்லை, நீங்கள் இப்போ அது பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து டைட்டில் வந்து நல்ல படம் எடுக்கிறவர் டைட்டில் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி இது நினைக்கல சார். யாராவது நான் தப்பு பண்ணேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல. திருப்பி அதையும் ப்ரூவ் பண்ணணும் தான் நான் வச்சிருக்கேன் அந்த மாதிரி. பட் எஃபிங்கிறது கண்டிப்பாக வந்து புரியும்னு நினைக்கிறேன் சார். ரகுமான் வந்து சைக்காட்ரிஸ்டாக இருக்காரு. ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டராக வராரு படத்தில். அவர் ஒரு மெயின் கேரக்டர் படத்தில். ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். என்ன சார்? சார், அவர் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்கு. எஃபிங்கிறது இருக்க சென்டர் இஸ் பிஎன்சின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து சிட்டியை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பிஎன்சியில் எஃபிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஃபேஸ்புக்கில் நீங்கள் நீட்டாக எழுதிடலாம். இல்லை, பிஎன்சியே இங்கிலீஷ் வேர்டு தானே சார்? 2 வார்த்தை தானே பிஎன்சினாலே. இல்லை என்னன்னா, இல்லை நீங்கள் சொல்கிறது ஓகே. நான் வந்து அந்த ஜனங்களை பற்றி சொல்லலை. அங்கே ஓடுகின்ற மக்கள் படம் ஓடினால் அந்த மக்களுக்கு இது புரியாது. அதெல்லாம் அவர் அண்டர்லைன் பண்ணுறாரு. ஏன் நீங்கள் பிடிவாதமாக எப்படின்னு வைக்கிறீங்க? மக்களுக்கு புரியக்கூடிய சார். அந்த காலத்தில் அத்தனை ஹீரோவும் செல்வத்துக்கு தெரியும், அவங்க ஐயாவுக்கு தெரியும். அத்தனை ஹீரோவும் மக்களுக்கு புரியக்கூடிய தலைப்பைத்தான் கொடுக்க வேண்டும் என்று இருந்தாங்க. நீங்கள் சில பேருக்கு இன்னைக்கு மாடர்ன் டேஸில் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாரும் உங்களுக்கு புரியுது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறீங்க. இல்லை அப்படி இல்லை சார். இப்போ வந்து எனக்கு எஃபிங்கிறது நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருந்தது காரணம் வந்து பீட்சாங்கிற டைட்டில். எங்கள் ஊரில் வந்து அதை பிசாசுன்னு நானுங்க. பட் வந்து பீட்சா அப்படிங்கிறது தான் உண்மையாக புரிஞ்சிச்சு, ஓடிச்சு. கதை அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறத நம்பி தான் நான் வச்சேன். வேறு ஒன்றும் கிடையாது. எந்த ஏரியாவில் ஓடிச்சுன்னு தெரியுமா? அப்படி இல்லை சார். அந்த இல்லை சார், என்னன்னா ஒரு சென்டர் மட்டும் இல்லை அப்படி சொல்ல வரல. சரி, நான் அப்படி சொல்ல வரல. எஃபிங்கிறது வந்து இல்லை சார். எஃபிங்கிறது இன்னைக்கு வந்து எல்லா கிராமங்களையும் ஃபேஸ்புக்கை போட்டு பெரிய ஃபேஸ்புக் மூலியமாக வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சார். ஆமாம் சார். எஃபிங்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கு சார். சரி, மாற்ற ட்ரை பண்ணுறேன் சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.